அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 28/11/2024 வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம். பொதுவா வியாழக்கிழமையில பிரதோஷம் வந்தாலே அது குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் கார்த்திகை மாதத்தினோட சேர்ந்து சிவனுக்குரிய மாதத்துல வந்திருக்கிறதால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வியாழக்கிழமை குபேரருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரருக்கு கோடான கோடி செல்வ வளங்களை கொட்டி கொடுத்ததே இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்ற சிவபெருமான் தான். நாளைய தினம் சிவபெருமானை நம்ம யார் ஒருத்தர் மனம் உருக வேண்டுறாங்களோ அவங்களுக்கு குபேர சம்பத்தும் அந்தஸ்தும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அவரை நாளைய தினம் இந்த சிவபெருமான எளிமையான முறையில் நம்ம பிரதோஷ வழிபாட்டினை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில். அந்த எளிமையான வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைய தினம் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மழை எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மழை பெஞ்சிட்ருக்க சூழ்நிலையை நம்மளால் வெளியில் போக முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுடைய இதில் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் போயிட்டு வர முடியும் அப்படின்னா போயிட்டு நீங்கள் சிவபெருமான அந்த பிரதோஷ நேரத்தில் 4:30 மணிலேருந்து மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பூஜையை பண்ணுங்கள். அப்படி உங்களால் நீங்கள் கோவிலில் போயிட்டு உங்களால் பூஜையில் கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பூஜை அறையில் நம்ம சிவபெருமானை நினச்சி நம்ம இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் விலகிவிடும். நாளைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குபேர நேரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரதோஷ நேரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம். வழக்கம் போல் நம்ம எப்போவுமே பூஜை அறையை நம்ம சுத்தப்படுத்தி தான் வச்சுருப்போம். நம்ம சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அதே மாதிரி அண்ணாமலையார் படமோ இல்லை சிவபெருமான் குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய படமோ இருந்ததுன்னா அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வில்வ இலை கிடைச்சால் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டிலையே ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. பித்தளை தாம்பாளத்தட்டாக இருக்கணும். விபூதி எல்லாருடைய வீட்லேயும் பூஜை அறையில் இருக்கும். அந்த விபூதியை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஓம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அந்த கைகளால் அந்த விபூதியில் எழுதிடுங்க. அந்த விபூதிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வச்சுட்டு உங்களால் முடிஞ்சா நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றிடுங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் அந்த விளக்கை ஏற்றணும். அதுக்கப்புறமா ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள். 108 தடவை நீங்கள் 5 ரூபாய் காயின் இருந்ததுன்னா அந்த காயினால் நீங்கள் அந்த விளக்கிற்கு நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த நமசிவாய அல்லது ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 108 தடவை நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அந்த விளக்கிற்கு. எதுவுமே முடியாது அப்படின்றவங்க 2 கை கூப்பி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சிவனை நினச்சி நீங்கள் வணங்கிக்கோங்க. எனக்கும் குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னு மனசுருகி வேண்டிக்கோங்க. சிவனை மனமுருக வேண்டுறவங்களுக்கு கண்டிப்பாக சிவன் அவங்க கேட்கறத கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. கடன் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் திருப்பி சீக்கிரம் நான் அடைக்கணும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டு இறைவா அப்படின்னு வேண்டிக்கோங்க. இறுதியாக உங்களால் முடிஞ்சால் என்ன நெய்வேத்தியமாக இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. விளக்கு அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த 5 ரூபாய் நாணயங்களெல்லாம் எடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது புண்ணிய காரியங்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சுக்கோங்க. அந்த விபூதியை ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் நெத்தியில் வச்சுக்கும் போது ஐஸ்வர்யேஸ்வராய நமக அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற எல்லா காரியம் வெற்றியடையும். அதே மாதிரி உங்களுக்கு குபேர சம்பத்தும் கிடைக்கும். அதில் ஒரு துளி மாற்றமும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன கடன் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் அடைக்கக்கூடிய ஒரு வழியை அந்த சிவபெருமான் உங்களுக்கு காமிச்சிருவார். இந்த எளிமையான பரிகாரத்தினால செய்கிறவங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் இருக்கிற பண கஷ்டத்திற்கு கூட கூடிய விரைவில் விடிவு காலம் பிறந்துடும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.